தாமரையும் சாவித்திரியும் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா மூவரும் தனியாக பேசுவதை பார்த்து அவர்கள் மீண்டும் யாருடைய வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போடுகிறார்களோ என்று சந்தேகிக்கிறார்கள். தமிழ் வீட்டை விட்டு போனதற்கு காரணமே இவர்கள்தான் என்று அவர்கள் முகத்திற்கு நேராகவே கேட்க, ஈஸ்வரி தன் மகன் போஸ்தான் இனி இந்த வீட்டை நிர்வகிப்பார் என்று எகத்தாளமாக பேசுகிறார். இதற்கு தாமரை எதிர்ப்பு தெரிவிக்க, நீயே ஒரு பிச்சைக்காரனை திருமணம் செய்தவள், உனக்கு இங்கே என்ன வேலை என்று ஈஸ்வரி அவமானப்படுத்தி அடிக்க கை ஓங்குகிறார். அந்த நேரத்தில் அங்கு வரும் காமேஷ் ஈஸ்வரியையும் சித்ராவையும் தடுத்து தள்ளிவிடுகிறான். ஒரு சாதாரண பிச்சைக்காரன் என்று தன்னை கேலி செய்தவர்களுக்கு தான் ஒரு கொலை குற்றவாளி என்றும் சிறைக்குச் சென்று வந்தவன் என்றும் கூறி மிரட்டுகிறான். மேலும் ஈஸ்வரி தன்னை தாமரைக்கு கட்டி வைக்கச் செய்த சதித்திட்டங்கள் அனைத்திற்கும் தன்னிடம் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்கள் இருப்பதாக கூறி அவர்களை அதிர வைக்கிறான். காமேஷின் இந்த ஆக்ரோஷமான மறுபக்கத்தைக் கண்டு பயந்து போன ஈஸ்வரி தரப்பினர் அங்கிருந்து ஓடுகிறார்கள். பின்னர் காமேஷ் தாமரையிடமும் சாவித்திரியிடமும் உண்மையை உடைக்கிறான். தமிழ் செல்விதான் அவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ரகசியமாக பண உதவி செய்தவர் என்றும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வாடகை கொடுத்ததே அவர்தான் என்றும் கூறுகிறான். தமிழின் நல்ல மனதை புரிந்து கொண்ட தாமரையும் சாவித்திரியும் தங்கள் தவறை உணர்கிறார்கள். உடனே அவர்கள் தமிழ் செல்வியின் வீட்டுக்குச் சென்று அவளை தவறாக புரிந்து கொண்டதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார்கள். தமிழ் செல்வி அவர்களை மன்னிப்பதுடன் மற்றவர்களை நம்புவதை விடவும் மற்றவர்களின் சொத்துக்கு ஆசைப்படுவதை விடவும் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் நம்பினால் வாழ்க்கையில் உயர முடியும் என்று அறிவுரை கூறுகிறாள். அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட தாமரையும் சாவித்திரியும் அங்கிருந்து தெளிவுடன் விடைபெறுகிறார்கள். தமிழ் செல்வி தன் படிப்பில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறாள். தமிழ் செல்வியின் பேச்சைக் கேட்டு அங்கிருந்து கிளம்பிய தாமரைக்கும் சாவித்திரிக்கும் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. இத்தனை நாட்களாக மற்றவர்கள் சொத்துக்கும் இந்த வீட்டின் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டு உண்மையான பாசத்தை தொலைத்துவிட்டோமே என்று அவர்கள் வருந்துகிறார்கள். மறுபுறம் ஈஸ்வரியும் சித்ராவும் காமேஷின் மிரட்டலால் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். காமேஷ் ஒரு கொலை குற்றவாளி என்பதும் தங்களுடைய சதித்திட்டங்கள் அனைத்தும் அவனிடம் ஆதாரமாக இருப்பதும் அவர்களை பயத்தின் உச்சத்துக்கே கொண்டு செல்கிறது. இனி இந்த வீட்டில் நாம் நினைத்தபடி ஆட்டம் போட முடியாது, அந்த பிச்சைக்காரன் எப்போது என்ன செய்வானோ தெரியவில்லை என்று ஈஸ்வரி தன் மகனிடம் புலம்புகிறார். வீட்டுக்குத் திரும்பிய தாமரை காமேஷை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கிறாள். ஏங்க, நிஜமாவே நீங்க கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனீங்களா என்று பயத்துடன் கேட்க, காமேஷ் மெலிதாகச் சிரித்துவிட்டு, அது எல்லாமே அவர்களை அடக்குவதற்காக நான் சொன்ன பொய்தான் லோட்டஸ். அவர்கள் பயந்தால்தான் உனக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும். ஆனால் தமிழ் செல்வி செய்த உதவி மட்டும் உண்மை என்று கூறி உண்மையை உடைக்கிறான். இதற்கிடையில் தமிழ் செல்வி தன் படிப்பில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறார். சேதுவின் மீதான கோபம் ஒருபுறம் இருந்தாலும் தன் வாழ்க்கையை தரம் உயர்த்திக் கொள்ள கல்விதான் ஒரே வழி என்று அவர் உறுதியாக இருக்கிறார். சேதுவும் மெல்ல மெல்ல தன் தவற்றை உணரத் தொடங்குகிறார். ஈஸ்வரியின் பேச்சைக் கேட்டு தமிழை சந்தேகித்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது அவருக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தாமரையும் சாவித்திரியும் இப்போது தமிழின் பக்கம் நிற்க முடிவெடுக்கிறார்கள். ஈஸ்வரியின் அடுத்தடுத்த சூழ்ச்சிகளை முறியடிக்க அவர்கள் ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார்கள். ஒரு பக்கம் படிப்பு, மறுபக்கம் குடும்பப் போராட்டம் என தமிழ் செல்வியின் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அடுத்து என்ன நடக்கும்? தமிழ் செல்வி தன் இலக்கை அடைவாரா அல்லது ஈஸ்வரி புதிய சதி செய்வாரா என்று பார்ப்போம். ஈஸ்வரியின் ஆட்டம் அடங்கி போனாலும் அவர் சும்மா இருக்கப் போவதில்லை என்பதை காமேஷ் நன்கு அறிவார். லோட்டஸ், இப்போதைக்கு அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் வேலையை தொடங்குவார்கள். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தாமரையிடம் எச்சரிக்கிறார். தாமரைக்கும் சாவித்திரிக்கும் இப்போது தமிழ் செல்வியின் மீது பெரும் மதிப்பும் குற்ற உணர்ச்சியும் ஏற்படுகிறது. தமிழ் தங்களுக்குச் செய்த உதவிகளை நினைத்து அவர்கள் நெகிழ்ந்து போகிறார்கள். ஒரு பக்கம் ஈஸ்வரியின் மகன் போஸ் வீட்டின் அதிகாரத்தை கைப்பற்றத் துடிக்க, மறுபக்கம் காமேஷ் அந்த அதிகாரப் போட்டியில் ஒரு பெரிய தடையாக வந்து நிற்கிறார். அடுத்த சில நாட்களில் தமிழ் செல்வி தன் படிப்பில் தீவிரமாக இருக்கும்பொழுது சேது அவரை தேடி வருகிறார். தமிழ், நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். ஈஸ்வரி சொன்ன பொய்களை நம்பி உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றியது எவ்வளவு பெரிய பாவம் என்று இப்போதுதான் புரிகிறது. தயவு செய்து என்னுடன் வீட்டுக்கு வா என்று மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் தமிழ் செல்வி மிகவும் நிதானமா பதில் சொல்கிறார். மாமா, நான் வீட்டுக்கு வருவது முக்கியமல்ல. ஒரு பெண்ணாக நான் என்னை நிரூபிக்க வேண்டும். சொத்துக்காகவும் வசதிக்காகவும் நான் உங்களுடன் வாழவில்லை. அன்பிற்காக மட்டுமே வாழ்ந்தேன். இப்பொழுது என் படிப்பை முடித்து நான் ஒரு சொந்த காலில் நிற்கும் பெண்ணாக மாறப்போகிறேன். அப்போதுதான் இந்த வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் என் மதிப்பு புரியும் என்று உறுதியாக கூறுகிறார். இதற்கிடையில் ஈஸ்வரி தன் அடுத்த கட்ட நகர்வாக காமேஷின் பழைய நண்பர்களைப் பற்றி துப்பு துலக்க ஆரம்பிக்கிறார். காமேஷ் சொன்னது உண்மையா அல்லது தன்னை ஏமாற்றினாரா என்பதை கண்டுபிடிக்க அவர் ரகசியமாக ஆட்களை அனுப்புகிறார். தமிழ் செல்வியின் லட்சியம் நிறைவேறுமா?
காமேஷின் ரகசியங்கள் ஈஸ்வரிக்குத் தெரிய வருமா என்று பார்ப்போம். ஈஸ்வரி அனுப்பிய ஆட்கள் காமேஷின் பின்னணியை துருவி ஆராயத் தொடங்குகிறார்கள். அவன் சொன்னது போல அவன் நிஜமாகவே ஒரு கொலை குற்றவாளியா அல்லது தங்களை மிரட்டுவதற்காக பொய் சொன்னானா என்பதை கண்டறியத் துடிக்கிறார்கள். ஆனால் காமேஷ் பிச்சை சாமர்த்தியமாக தன் பழைய நண்பர்கள் சிலரை வைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறான். ஈஸ்வரியின் ஆட்கள் முன்னிலையிலேயே சில ரவுடிகள் அவனிடம் வந்து பயந்து நடுங்குவது போலவும், பெரிய இடத்து ஆளுங்க கிட்ட வச்சுக்காதீங்க அண்ணே என்று கெஞ்சுவது போலவும் காட்டிக்கொள்கிறான். இதை பார்த்த ஈஸ்வரியின் ஆட்கள் காமேஷ் உண்மையிலேயே ஒரு ஆபத்தான மனிதன் என்று நம்பி ஈஸ்வரியிடம் போய் சொல்கிறார்கள். இதனால் ஈஸ்வரி பயந்து போய், இப்போதைக்கு இவனை எதுவும் செய்ய முடியாது, நம்ம தமிழத்தான் குறி வைக்கணும் என்று தன் மகனிடம் சொல்கிறார். அவ படிச்சு பெரிய ஆளாகிட்டா நம்ம குடும்பத்துல அவளோட அதிகாரம்தான் ஓங்கும், அதை தடுக்கணும் என்று மீண்டும் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். மறுபுறம் தமிழ்செல்வி தன் படிப்பில் முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இரவு பகலாக படிக்கிறாள். சேது அவளுக்குத் தெரியாமல் அவ்வப்போது அவள் இருக்கும் இடத்திற்கு வந்து அவளுக்கு தேவையான உதவிகளைச் செய்ய முற்படுகிறார். ஆனால் தமிழ்செல்வி எதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறாள். நான் யாருடைய தயவுமில்லாமல் முன்னேற வேண்டும், அதுதான் எனக்கு பெருமை என்று அவரிடம் கராராகச் சொல்லிவிடுகிறாள். தாமரையும் சாவித்திரியும் இப்போது ஈஸ்வரியின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கத் தொடங்குகிறார்கள். ஈஸ்வரி தமிழுக்கு எதிராகச் செய்யும் சூழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து அதை தமிழின் காதுக்கு எட்டச் செய்கிறார்கள். தமிழ்செல்விக்கு இப்போது ஒரு பெரிய பலம் கிடைத்துள்ளது. தன்னை எதிர்த்தவர்களே இப்போது தனக்கு துணையாக நிற்பதை எண்ணி அவள் நெகிழ்ந்து போகிறாள். காமேஷ் பிச்சை தாமரையிடம் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறான். லாட்டஸ், நான் வெறும் பிச்சைக்காரன் கிடையாது. இந்த வீட்டின் பழைய கணக்குகளை பார்த்தால் உங்களுக்கும் தமிழுக்கும் சேர வேண்டிய உண்மையான சொத்துக்கள் எது என்று எனக்குத் தெரியும். அதை மீட்டுத் தருவதுதான் என் உண்மையான நோக்கம் என்கிறான். தாமரை அதிர்ச்சியுடன் கேட்கிறாள், உங்களுக்கு இதெல்லாம் எப்படித் தெரியும்? காமேஷ் மர்மமாகச் சிரித்துக்கொண்டே, நேரம் வரும்போது எல்லாம் புரியும் என்கிறான். ஈஸ்வரியின் அடுத்த திட்டம் என்ன? காமேஷின் உண்மையான முகம் என்ன? தமிழ்செல்வி தன் லட்சியத்தை அடைவாளா என்று பார்ப்போம். காமேஷின் வார்த்தைகள் தாமரையை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்துகின்றன. யார் இந்த காமேஷ்? வெறும் பிச்சைக்காரன் வேடத்தில் இருக்கும் இவனுக்கு இந்த வீட்டின் சொத்து விபரங்கள் எப்படி தெரியும் என்ற கேள்வி அவளுக்குள் குடைந்து கொண்டே இருக்கிறது. மறுபுறம் ஈஸ்வரி தன் ஆட்கள் சொன்ன தகவலை கேட்டு பீதியில் இருக்கிறார். காமேஷ் ஒரு ஆபத்தானவன் என்று தெரிந்த பிறகு நேரடியாக அவனை எதிர்க்க பயந்து குறுக்கு வழியில் தமிழை பழிவாங்கத் துடிக்கிறார். தமிழ்செல்வி தனது இறுதித் தேர்வுகளுக்காக தீவிரமாக தயாராகிக் கொண்டிருக்கும் வேளையில் ஈஸ்வரி ஒரு புதிய சதி செய்கிறார். தமிழின் படிப்புக்கு தடையாக இருக்கும் வகையில் அவளுடைய கல்விச் சான்றிதழ்களை திருடவோ அல்லது அவதூறு பரப்பவோ திட்டம் தீட்டுகிறார். இதற்காக சித்ராவையும் ஐஸ்வர்யாவையும் தூண்டிவிடுகிறார். ஆனால் இந்த முறை தாமரையும் சாவித்திரியும் விழிப்புடன் இருக்கிறார்கள். ஈஸ்வரி போடும் திட்டங்களை தாமரை ரகசியமாக கேட்டுவிட்டு உடனே காமேஷிடம் சொல்கிறாள். காமேஷ் ஒரு புன்னகையோடு, லாட்டஸ், அவர்கள் குழி பறிக்கட்டும், நாமே அந்த குழியில் அவர்களை விழ வைப்போம் என்று கூறி ஒரு தந்திரமான எதிர்த்திட்டத்தை தீட்டுகிறான். அடுத்த நாள் தமிழ்செல்வி தேர்வு எழுதச் செல்லும் வழியில் சில மர்ம நபர்கள் அவளை வழிமறிக்கிறார்கள். அவர்கள் ஈஸ்வரியால் அனுப்பப்பட்டவர்கள். தமிழை பயமுறுத்தி தேர்வுக்குப் போக விடாமல் தடுப்பதே அவர்களின் நோக்கம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கு காமேஷ் வந்து நிற்கிறான். வெறும் வார்த்தைகளால் மிரட்டாமல் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த ரவுடிகளை அங்கிருந்து ஓடச் செய்கிறான். தமிழை பாதுகாப்பாக தேர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கிறான். தேர்வு எழுதிவிட்டு திரும்பும் தமிழைச் சந்திக்கும் தாமரை, தமிழ், உனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் நடக்க இருந்ததை நாங்கள் தடுத்துவிட்டோம். ஈஸ்வரி அத்தாச்சிதான் இதற்கெல்லாம் காரணம் என்று உண்மையைச் சொல்கிறாள். இதைக் கேட்டு தமிழ் அதிர்ச்சியடைந்தாலும் காமேஷின் உதவியை நினைத்து நெகிழ்ந்து போகிறாள். அப்போது காமேஷ் அங்கு வந்து, தமிழ் சிஸ்டர், நீங்க பயப்படாம படிங்க. இந்த வீட்டின் உண்மையான வாரிசு நீங்கதான். அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறான்.